வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சாஃப்ட் ப்ளூ எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அதை அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஓப்பன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் டார்க்குன்னு இருக்கும், அந்த டார்க்கில் வந்து பிரைட்னஸை லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே டிக் ஐகானை கொடுத்துருங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் போட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வியூ எடிட்ஸை கிளிக் பண்ணுங்கள். எகைன் கீழே பிளாக் அண்ட் ஒயிட்டை செலக்ட் பண்ணுங்கள். சென்டரில் பென்சில் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கின் மேலே இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்க. நான் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக அந்த மாதிரி ஸ்கின் இருக்கிற உங்கள் ஃபோட்டோஸில் ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை ஃபுல்லாகவே கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்கின் மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரெஸ்ஸிங் கலரை கூட நீங்கள் அப்படியே நார்மலாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி வந்து நார்மல் கலருக்கு பண்ணிகிட்ருக்கேனோ அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங்கை கூட நீங்கள் வந்து நார்மல் கலருக்கு பண்ணுங்கள். அப்போ நம்ம இன்னும் வந்து கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஜூம் பண்ணி ட்ரெஸ்ஸிங்கை கூட நீங்கள் நார்மல் கலருக்கு வந்து பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கட்டும். மீதி இருக்கிற ஸ்கின் அண்டு ட்ரெஸ்ஸிங் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மறுபடியும் வந்து கலர்ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி வந்து கலர்ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே அப் ஏரோ மார்க்கை ஃபுல்லாக 100ல் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைடில் ஜூம் பண்ணி ஏதாவது பேக்ரவுண்டு தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி அதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி எரேஸ் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டவுன் ஏரோ மார்க்கை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த மீதி இருக்கிற ஸ்கின் இருக்கிற ஏரியாஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் எல்லாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து கலரிங் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், பேக்ரவுண்டு மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் மீதி எல்லாம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ கரெக்டாக எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு கீழே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. பேக்கில் வந்துடுங்க. இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து லைட்டாக டெம்பரேச்சர் வந்து உங்களோட கையில் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி -100ல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபோட்டோ ஃபுல்லாக பிளாக்காக வந்து ஷோ ஆகும். இப்போது கீழே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. மேலே அந்த ஏரோ மார்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒயிட் பேலன்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். பென்சில் ஐகான் சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பக்கம் பாருங்கள் டவுன் ஏரோ மார்க் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக -0ல் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக ஜூம் பண்ணி இப்போ ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மட்டும் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸிலேருந்து எல்லா கலருமே ரிமூவ் பண்ணோம், ஆனால் இப்போ வந்து கரெக்டாக வந்து ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மட்டும்தான் எரேஸ் பண்ணியிருப்பேன். ட்ரெஸ் கலர்ஸ் கூட அப்படியே விட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கின் இருக்கிற ஏரியாஸில் மட்டும் இதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டாக எரேஸ் பண்ணியிருக்கீங்களான்றதெல்லாம் ஜூம் பண்ணி ஒரு நிமிஷம் செக் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டியூன் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டு அப்புறமா ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேடோவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே செலக்டிவ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கின் மேலே இந்த மாதிரி வைங்க. ஸ்கின் மேலே வச்சுட்டு இப்படி அப்படியே ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து பிரைட்னஸ் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும். கீழே ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹேண்ட் மேலே வைங்க. அங்கே வச்சுட்டு லைட்டாக பிரைட்னஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எகைன் கீழே ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலையும் செட் பண்ணிட்டு இதையும் லைட்டாக பிரைட்னஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பிரைட்டாக ஷோ ஆகும். எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். போர்ட்ரைட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு நிறைய எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக அந்த ஃபேஸ் ஸ்பாட் லைட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இப்படி லைட்டாக ஸ்லைடு பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும், அதை 100ல் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகிடும். இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ சாஃப்ட் ப்ளூவில் நம்ம வந்து கரெக்டாக வந்து சூப்பராக ஒரு ஃபோட்டோஸை வந்து எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க.